மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை நிலைய செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்கள் வீர வாழ் கொடுக்கின்ற நிகழ்ச்சி அருமை தாய்மார்களே, மக்கள் நல கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, திரளாக வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சங்கம் வளர்த்த மாமதுரையில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மாற்று அரசியல் எழுச்சி மகாநாடு இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. மகாநாட்டின் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வைகோ அவர்களே, அவர்கள் தலைவர் என்று சொல்லும் பொழுது இந்த வயசிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஓயாமல் ஓய்வறியாமல் பொழுது தெரியாமல் எல்லா நேரங்களிலும் தொடர்ந்து பணியாற்ற வரக்கூடிய மரியாதைக்கு வைகோ அவர்கள் இந்த மகாநாட்டின் தலைமை வகிக்கிறார்கள். தலைமை வகிக்கும் வைகோ அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த மகாநாட்டில் சிறப்பாக இந்திய அரசியல் கட்சியுடைய முற்போக்கு பேரியக்கத்தின் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய செயலாளராகவும் நம்முடைய தமிழ் மண்ணின் சொந்தக்காரருமான அருமை தோழர் ராஜா அவர்களே, நம்முடைய எழுச்சி தமிழர் நம்முடைய திருவாவளவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, இங்கே வரவேற்பு நிறுத்தி தங்களுடைய சிறந்த தொண்டுக்கு அதனுடைய எடுத்துக்காட்டாக விளங்கி வரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய சாமிநாதன் அவர்களே மற்றும் இந்த 4 கட்சிகளுடைய மாநில தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, மாநிலம் பூராவும் பணியாற்ற விடக்கூடிய அருமை தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக செயலாளர்களே, மற்ற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பொருத்தமான நேரத்தில் இந்த மகாநாடு நடக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய தேசிய சுதந்திர நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடியதோடு மட்டுமல்லாமல் சுதந்திரம் பெற்ற பிறகு நம்மை நாமே ஆளக்கூடிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் இந்த அரசியல் சாசன அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு குடியரசு தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த சட்டமும் அமல் நடத்தி இந்த 67வது குடியரசு தினத்தில் இந்த மாநகரத்தில் மதுரை மாநகரத்தில் அதை கொண்டாடக்கூடிய முறையிலும் அதனுடைய கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய முறையிலும் உறுதி கொள்ளக்கூடிய முறையில் இந்த மகாநாடு எழுச்சி மகாநாடு, அரசியல் எழுச்சி மாநாடு, கொள்கை மாற்றத்துக்காக நடக்கக்கூடிய மாநாடு
இந்த மாநாட்டில் இங்கே கூடுகிறோம். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பொறுப்பானவர்கள், ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள். சுதந்திரம் கிடைத்த பிறகு, குடியரசு ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு தேர்தல் 50வது வருஷத்தில் தேர்தல் நடந்தது. பல தேர்தல்களை சந்தித்து விட்டோம். இப்பொழுது வரக்கூடிய தேர்தல் 16வது பொது தேர்தலில் இங்கே நம்முடைய சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கிறது. சட்டமன்றத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். மாற்றம் என்றால் ஆட்சி மாற்றம், முதல்வர் அவர் வர வேண்டுமா இவர் வர வேண்டுமா என்பதை விட ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அது கொள்கை மாற்றமாக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு மாறும் நாங்கள் மாற்று தலைமையாக வருகிறோம் என்று வரக்கூடியவர்கள் மக்களை மறந்துவிடக்கூடியவர்களாக இருந்து விட்டார்கள். 47 சுதந்திரம் வந்தது. 67 காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 67க்கு பிறகு இன்றைக்கு 48 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற முறையில்தான் ஆட்சி மாறி வந்திருக்கிறது தவிர கொள்கை மாறவில்லை. ஒரு கொள்கை மாற்றத்துக்காகவும் அரசியல் மாற்றத்துக்காகவும் மக்களிடையே ஒரு ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த முறையில் அந்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்றக்கூடிய கடமை இந்த 4 கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கட்சி கடமையை நிறைவேற்றக்கூடிய முறையில் இந்த திரளாக திரண்டிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய இடம் ஒரு புராதனமான இடம். இந்த யானைமலை இருக்கிறது. இந்த யானைமலையை உடைக்க வேண்டும் என்று பலர் திட்டமிட்டார்கள். பாறைகளாக உடைத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அந்த உடைப்பதை நிறுத்திய பெருமை இந்த 4 கட்சிகளுக்கும் உண்டு, 4 கட்சி தலைவர்களுக்கும் உண்டு. ஆக அந்த பெரிய சேதத்தை தடுத்த பெருமை இந்த 4 கட்சிக்கும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, நம்முடைய சிறுத்தைகள் கட்சி 4ம் இதில் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், மதுரையுடைய பெருமையை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்துடைய தொன்மையை பாதுகாக்க வேண்டும். இந்த தொன்மையின் சின்னமாகத்தான் இந்த யானைமலை இருக்கிறது என்பதை நினைவுறுத்தக்கூடிய முறையில் அங்கே அதை உடைத்து நொறுவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதை மாற்றி இன்றைக்கு நம்மிடையே சின்னமாக இருக்கிறது. அந்த சின்னத்தை காப்பாற்றிய பெருமை போல இந்த 4 கட்சியும் தொடர்ந்து குடியரசு சட்டத்தில் உள்ள சமத்துவம், சமநீதி, அது பொருளாதார சமத்துவம், அரசியல் சமத்துவம், ஜாதி மதமற்ற வேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருக்க வேண்டும் என்ற முறையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதி கொள்ளக்கூடிய கட்சியில்தான் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அந்த கட்சிகள் அனைத்து தலைவர்கள் 4 தலைவர்களும் குடம் போட்டு எடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் நல்ல நாளில் இந்த துவக்கத்தை துவங்கியிருக்கிறார்கள். இந்த எழுச்சி நிறைவேற்றக்கூடிய முறையில் நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டில் இந்த நல்ல துவக்கமாக இருக்கிறது. மாநாடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நம்முடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். தேர்தலில் இந்த வெற்றியோடு உறுதியாக பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் நிச்சயமாக இந்த மாநாடு பலனளிக்கும் என்ற முறையில் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.